ஹோலா ஹோலா நண்பர்களே, ஹோலா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துருக்கு. அதை நான் கவனிக்காமல் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவும் இந்த வீடியோவில் ரிப்பீட் ஆகாதபடி நான் வந்துட்டு ஐ ட்ரை மை பெஸ்ட். ஓகே, இன்றைக்கான டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கான டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் லைஃப்லேயும் வந்துட்டு ஒரு மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும். அது ஹாப்பி ஆர் சேட், எனி கைண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ். அது வந்துட்டு அது மாதிரி என் லைஃப்பில் நடந்தால் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஃபன்னியஸ்ட் இன்சிடென்ட்ஸ் எவர். இது வந்துட்டு ஒரு ஜோக் மாதிரி இருக்கும் இந்த என்டையர் ஸ்டோரியே. ஏன்னா இப்போ ஒரு ஜோக்கு வந்துட்டு ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம், 3ஆவது தடவை சொல்லிட்டா லைக் அந்த ஜோக்கை வந்துட்டு சிரிப்பே வராது, அது என்னடா அப்படின்ட்டு இருக்கும். பட் இந்த ஜோக் வந்துட்டு இந்த ஸ்டோரி வந்துட்டு எத்தனை தடவை சொன்னாலும் சிரிப்பு வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த ஸ்டோரி. ஓகே, ஸோ இது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜாயின் பண்ண ஒரு ஸ்கூலில், நான் படிச்சுட்டு இருந்த ஸ்கூலில் இருந்த ஒரு சீனியரோட நல்லா போயிட்டு இருந்த லவ்வை நான் கலைச்சி விட்டது அப்படின்றது தான் கதை. வீடியோக்குள்ளே இப்போ வந்துட்டு போயிடலாம். இப்போ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் என் கூட சேர்ந்து 2016க்கு போகிறோம். எல்லோரும் என் கூட வர போகிறீங்க. ஓகே, வாங்க போகலாம். Boys, follow me. 2016க்கு வந்தாச்சு. ஓகே, இப்போது நான் வந்துட்டு 10th ஜாயின் பண்ண டைம் 2016. ஸோ 2016 நான் 10th படிச்சுட்ருக்கப்போ எங்களோட 12th இருந்த சீனியர்ஸ்லாம் வந்துட்டு பயங்கர கெத்தாக, டீச்சர்ஸுக்கு டீச்சரையே பெட்டாலாம் வச்சுட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. எனக்குலாம் வந்துட்டு செம பொறாமையாக இருக்கும். செம ஜாலியாக இருக்காங்க, செம லைக் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸே ஆக மாட்டாங்க 12th அவங்க. பட் அது மாதிரி அவங்க காட்டிக்கவே மாட்டாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப அப்படியே சில்லாக ஜாலியாக இருப்பாங்க. எனக்குலாம் பார்க்குற பொறாமையாக இருக்கும். சரி, ஆனால் 12th வந்துட்டு ஒவ்வொரு கேங் இருக்கும், ஒரு 2-3 கேங் இருக்கும். அதில் ஒரு கேங்கை பார்த்துட்டு எனக்கே பொறாமை, எனக்கு என்னோடய ஃப்ரெண்டுக்கும் இந்த கேங்கில் ஜாயின் பண்ணியிருந்தா செம ஜாலியாக இருக்காங்கல்ல, அப்படியே ஜாலியாக சந்தோஷமாக எதை பற்றியும் லைக் தே டோன்ட் பாதர், அப்படியே பார்த்துக்கலாம் அப்படி ரொம்ப அப்படியே சோச்சில். ஓகே, இவங்கள்ட்ட போய் எப்படியோ ஜாயின் பண்ணிடணும்னு ஆசை. நாங்கள் எப்படியோ பேசி ஜாயின் பண்ணிட்டோம். அந்த கேங்கில் இருந்த ஒரு சீனியர் மேலே ஸ்கூலுக்கே கண்ணு. ஏன்னா என்டையர் ஸ்கூல்லே அவர் தான் செம டால். லைக் ஹீ 6'2", 6'3", 6'4" கூட இருக்கனால நாங்கள் இப்படி பார்த்து பேசுவோம். அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படி பார்த்து பேசுவோம். ஸோ அவருக்கு நான் நினச்சேன், ஓகே இவரெலாம் வந்துட்டு செம இவர் தான் கெத்து போல், இந்த குரூப்புக்கே இவர் தான் தலைவன் போல். நம்ம வந்துட்டு இவர்கிட்டலாம் ஜோக் சொன்னால் அவரெல்லாம் சிரிப்பாரானே தெரில. ஓகே, நம்ம இவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். பார்த்தா மனுஷன் அநியாயத்துக்கு குழந்தையிலும் குழந்தை, அநியாயத்துக்கு குழந்தை. எது சொன்னாலும் சிரிப்பாப்பில், நல்லா கேர் பண்ணுவாப்பில், பயங்கரமாக கேர் பண்ணுவாப்பில். நமக்கு ஒன்றுனா வந்து நிற்பாப்பில். ஆனால் இந்த மாதிரி இதில் என்ன ஒரு விஷயம்னா, நாங்கள் எல்லாமே ஹாஸ்டல்ஸ். எங்கள் ஹாஸ்டலில் தான் அவரும் இருந்தார். பட் சீனியர்ஸுக்கு தனி ரூமு, ஜூனியர்ஸுக்கு தனி ரூமு, இது மாதிரி லைக் ஒவ்வொரு இது மாதிரி இருக்கும், செப்பரேட் ரூம்ஸாக இருக்கும். இந்த என்டையர் ஹாஸ்டல்லையே வார்டனுக்கு அடுத்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய இது யாருக்கு இருந்துச்சுன்னா அந்த ஒரு சீனியருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அந்த சீனியருக்கு வந்துட்டு அதுவும் லைக் பெரிய டச் ஃபோன்லாம் கிடையாது, லைக் குட்டி பட்டன் ஃபோன். அந்த பட்டன் ஃபோனை தான் வந்துட்டு அது வந்துட்டு பொது சொத்து. அந்த பட்டன் ஃபோன் எப்படின்னா, அந்த ஹாஸ்டலில் உள்ள யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணலாம், அங்கே உள்ள லைக் கேர்ள்ஸ் இருப்பாங்க ஹாஸ்டலில், அவங்க யூஸ் பண்ணலாம், நீங்கள் வந்தால் நீங்களும் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி பொது சொத்து. இந்த ஃபோனில் தான் ஆரம்பிக்குதே முதல் சம்பவம். நான் வந்துட்டு அந்த சீனியர்கிட்ட க்ளோஸ் ஆகிட்டோம், ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ஒன் ஃபைன் டே நைட் ஒரு 8 PM இருக்கும். 8:30க்கு டின்னரு. நாங்கள் எல்லோரும் வந்துட்டு 8 PM ஒரு வராண்டாவில் உட்காந்துட்ருக்கோம். ஸ்டடியில் இருக்கோம் ஹாஸ்டலில். நாங்கள் எல்லாம் புக்கை கையில் வச்சுட்டு, ஓகேடா என்ன டின்னரு, எப்போ டின்னரு அப்படின்னு நாங்கள் எல்லாம் உட்காந்துட்ருக்கோம். கரெக்டாக 8:30 ஆயிடுச்சு. 8:30 ஆக இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. நான் போயிட்டு சரி ஓகே, இதில் வந்துட்டு ஒரு இதை பற்றி பேசினாலும் நமக்கு கடுப்பாகும். எனக்கு என்னென்னா, அந்த டைமில் எங்கள் கிளாஸில் இருந்து ஒரு பொண்ணு மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு லைக். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய சீனியர்கிட்ட போயிட்டு சீனியரோட ஃபோனை வாங்கிட்டு, சீனியர் உங்கள் ஃபோனை கொடுங்க, கால் பண்ணணும் அப்படின்ட்டு
என் தம்பிகிட்ட பேசுகிறேன். தம்பி இந்த மாதிரி அண்ணனுக்கு வந்துட்டு கிளாஸில் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நாளைக்கு நான் போயிட்டு இந்த மாதிரி ஒன்றை எனக்கு பிடிச்சிருக்கு நான் சொல்ல போகிறேன், நல்ல பதிலாக வரணும், நீ சாமியை கும்பிட்டுக்க அப்படின்னு அவன்கிட்ட சொல்கிறேன். அவனும் வந்துட்டு அப்படியா சரிடா ஓகேடா அப்படி இப்படின்னு எல்லாம் வண்டையெல்லாம் ஆட்டுறான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, என் தம்பி வீட்டு வாசலில் ஃபோன் பேசிகிட்டு இருந்தப்போ என்னோடய ஃப்ரெண்டு கிராஸ் ஆகிட்டான். அவன் பார்த்துட்டு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, அவன் அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருக்கியா, ஃபோனை கூட அப்படின்ட்டு போனவன். அவன் திடீர்னு அவன் வாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டான். எப்படி இருக்கடா டே, ஒரு மாதிரி வாழ்க்கை கடுப்பாக போகுதுடா அது இதுன்னு அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். வார்டன்னு நடமாட்டத்தில் இருக்கார் இங்கிட்ட அங்கிட்டுமா, எப்போ வேணாலும் நான் அப்படி பண்ணலாம். டக்குன்னு ஏன் நேரம் பார்த்து வார்டன் வந்துட்டார். வாடனா என் ஃபோன் லைக் என் ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்கிறான், நான் ஃபோனை காதில் வச்சுட்டு அப்படியே உள்ளே வச்சாச்சு. உள்ளே வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். ஃபோனை கட் பண்ணியாச்சு. வாடனே என்னை கிராஸ் பண்ணி மேலே ஹாஸ்டலுக்கு போயிட்டார். சரி ஓகே அவர் போயிட்டார்ரா, ஃபோனை எடுப்போம் அப்படின்னு எடுத்தா, சொல்கிறா விக்ரம் அப்படின்னு நான் என் தம்பி பேரை சொல்லி சொல்கிறேன். ஹலோ அப்படின்னு ஒரு வாய்ஸ். என்னடா ஹலோவா, இது அவன் வாய்ஸே கிடையாது, நீ எனக்கு ஒரே. இப்போ இங்கே ஒரு கட். இப்போ ஃப்ளாஷ்பேக்குள்ளே தான் ஆல்ரெடி நம்ம இருக்கோம். இந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே இன்னொரு ஃப்ளாஷ்பேக். அந்த சீனியர் வந்துட்டு எந்த இன்சிடெண்ட் எது நடந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிடுவாப்புல. ஆனால் அன்னைக்குன்னு அந்த மனுஷன் இந்த ஒரு சம்பவத்தை சொல்லாமல் விட்டுட்டாப்புல. இதில் தான் ஆரம்பிக்குது அந்த பிள்ளையார் சுடியே. இங்கே தான் நான் ஃபோன் வாங்கி கால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய சீனியர் வந்துட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணியிருந்துருப்பாப்புல போல். எப்படின்னா பக்கத்தில் வந்துட்டு அவரோட பொண்ணு கிளாஸ்மேட், ஓகே, ஒன் ஆஃப் ஹிஸ் கிளாஸ்மேட்ஸை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி நான் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு கால் பண்ணுறேன், இன்கேஸ் அந்த பொண்ணு பேசுனுச்சுன்னா என்கிட்ட கொடு, அவங்க அம்மா பேசுனாங்கன்னா இந்த மாதிரி நீ அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இது எதுவுமே தெரியாமல் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ஒரு இடத்துல இருக்கோம். இவர் அந்த மாதிரி கால் பண்ணிட்டார். கால் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்காரு. பார்த்தா எடுத்தது அந்த பொண்ணோட அம்மா. ஆண்டி இந்த மாதிரி அந்த பொண்ணு இல்லையா, அந்த பொண்ணு பேசணும் அப்படின்னோன்னா அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க மாமாவோட வெளியே போயிருக்குப்பா, நான் வந்தோன்னே கால் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி ரைட் ஓகேன்னு காலை கட் பண்ணிவிட்டு கொடுத்தாச்சு. இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு ப்ரெசண்ட்டுக்கு வரோம். இப்போ எனக்கு கால் பண்ணது யாருன்னா அந்த பொண்ணோட மாமா. இது எனக்கு தெரியாது. அவங்க மாமா என்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு கால் பண்ணிச்சப்பா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கால் பண்ணிச்சேன்லாம் கேட்கல, அந்த பொண்ணோட பேர், அந்த அக்கா பேரை மென்ஷன் பண்ணி அந்த பொண்ணு இல்லையாப்பா கால் பண்ணியிருந்தாங்க. நான் நினச்சேன் அந்த அக்காவோட பேரண்ட்டு தான் போல் அப்படின்னு நினச்சிட்டு, அந்த அக்கா 12th, இந்த அக்கா வந்து ஸ்டடியில் இருக்காங்க, ஹாஸ்டலு, சாப்பிட போகிறாங்க, எல்லாம் அவங்க ராசி நட்சத்திரத்தை தவிர்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டேனா, எல்லாத்தையும் உளறிட்டேனானா. இப்போ நான் போய்ட்டு ஃபோனை திருப்பி சீனியர்கிட்ட கொடுக்கணும். சீனியர்கிட்ட கொடுக்க போகிறப்ப சீனியர் இந்த மாதிரி ஒருத்தவங்க கால் பண்ணாங்க சீனியர்னு மட்டும் சொன்னேனே தவிர்த்து, அவங்க ஹாஸ்டலு 12th இதை சொன்னதை ஃபுல்லாக முழுங்கிட்டேனா. இது நான் வெளியவே சொல்லலை. இதை சொன்னால் சீனியர் வெறும் டென்ஷன் ஆயிடுவாப்பில், ஏன்னா எனக்கு தெரியாதுல்ல கதை என்னன்னு சொல்லிட்டேன். சீனியர் திடீர்னு டேய் என்னடா சொல்கிற, டேய் இது அந்த பொண்ணோட மாமாடா அப்படின்ட்டு சொல்ல. ரைட்டு, பஞ்சாயத்து ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ தான் வந்துட்டு 15% ஸ்டார்ட் ஆகுது பிரச்சனை. அவர் வந்துட்டு சரி ஓகே விடு, நீ அதை பற்றி எதுவும் சொல்லலைல்ல, அந்த பொண்ணை பற்றி எதுவும் சொல்லலைல்ல, அது ஏதோ ஃப்ரெண்டு நினச்சிட்டு விட்டுருப்பாங்க விடு அப்படின்ட்டு விட்டுட்டாப்புல. மறுநாள் ஏன்னா அவருக்கு எக்ஸாம், இப்போ பப்ளிக் எக்ஸாமு. ஸோ நாங்கள் எல்லாம் வந்துட்டு அப்படியே எங்களுக்கு போர்டு எக்ஸாம் வரப்போகுது 2 வாரத்தில். இவருக்கு நாளைக்கு எக்ஸாம்ன்றனால இவர் இதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அன்றைக்கி நைட்டு முடியுது, எல்லாம் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு மேலே போய் தூங்கியாச்சு. தூங்கினதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஒரு 9 மணிக்கு எங்கள் ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போயிட்டு இவர் எக்ஸாம் எழுதணும். அவர் கிளம்பி போயிட்டாப்புல. அவர் கிளம்பி இவர் மட்டும் இல்லை, இவரோட சேர்ந்து 50 பேர், அங்கே ஸ்ட்ரென்த்து வந்துட்டு ஜாஸ்தி 12th. ஸோ வந்துட்டு 50 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி என் சீனியர் வந்துட்டு ஃபோனை என்கிட்ட கையில் ஒப்படைச்சிட்டார். இந்தாடா ஃபோனை கையில் பத்திரமா வச்சுக்கோ அப்படின்ட்டு. நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் ஹாஸ்டலில் இருக்கோம். சாமி பாட்டு இல்லை லவ் பாட்டு போட்டு சாமிகிட்ட வேண்டிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த பொண்ணுகிட்ட போய் சொல்ல போகிறேன், அந்த பொண்ணு வந்துட்டு நல்ல பதிலாக சொல்லணும் அப்படின்னு வந்துட்டு வேண்டிகிட்டு இருக்கேன். எல்லாம் கீழே போயாச்சு, சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஹாஸ்டல் மெஸ்ஸில் போய் சாப்பிட்டுட்டு கீழே போயாச்சு. கிளாஸ் ரூமில் உட்காந்துட்ருக்கோம். ஒரு அரௌண்ட் ஒரு 10:30 10:45 போல் ஒரு பகல் வெளிச்சம், 10-10:30 மணி வெளிச்சம். ஒரு 3 பேர் நடந்து வராங்க அங்கேருந்து. யாரான்னு பார்த்தா அந்த பொண்ணோட மாமா, பொண்ணோட அம்மா.
வெளிச்சத்தில் பார்த்தா அந்த பொண்ணோட அந்த 3 பேர் வராங்க. இது வந்துட்டு ஒரு 10:45 போல் நடக்குது. நான் பார்த்துட்டு பதங்க ஆரம்பிச்சிட்டேன். மேம்கிட்ட போய்ட்டு மேம் சிலை கொட்டுது ரெஸ்ட் ரூம் மேம் ப்ளீஸ் மேம்னா நான் கெஞ்சுறேன். அவங்க வந்துட்டு இல்லை இப்போ தான் நான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. மேம் ப்ளீஸ் மேம்னு கெஞ்சி பதுங்கிட்டேன். என் ஃப்ரெண்டுகிட்டையும் சொல்லிட்டேன், நீ உஷாராயிக்கே வந்துடுவானுங்க எப்போ வேணாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கிளப்பியாச்சு. கிளப்பிட்டு எங்களோட சேர்த்து இன்னும் 4 பேர் கூட்டிகிட்டு, சின்ன பசங்க எங்களோட ஜூனியர்ஸை கூட்டிகிட்டு ஹாஸ்டல் போயிட்டோம். ஹாஸ்டலில் போயிட்டு நாங்கள் வச்சுருப்போம்ல அந்த குட்டி ஃபோனை அவனுங்க ஹாஸ்டலுக்கு செக்கிங் வந்துடுவாங்க, லைக் ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு ஹாஸ்டலுக்கு செக்கிங் வந்துடுவாங்கன்னு ஃபோனை பிரித்தாச்சு. அங்கேயே பிரித்து ஃபோனோட சிம் கார்டை நீ வச்சுக்கோ, பேட்டரி நீ வச்சுக்கோ, ஃபோனை நீ வச்சுக்கோ, ஃபோன் பேக் கவரை நீ வச்சுக்கோன்னு 4 பேருக்கு 4 பார்ட்டாக பிரித்து கொடுத்து அனுப்பியாச்சு. தயவு செஞ்சு நீங்கள் கண்ணில் மட்டும் பட்டாதீங்க, ஓடிடுங்க, எஸ்கேப் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அனுப்பியாச்சு. அனுப்புனதுக்கப்புறம் நான் கிளாஸில் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே இவனுங்க எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி டாட்ஜ் பண்ணலான்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். ஓகே நம்ம இப்படி பேசணும் அப்படி பேசணும், அவனுங்க கேட்டால் அவங்களையே குழப்புற மாதிரி பேசணும்னு நான் வந்துட்டு அவ்வளோ யோசிச்சு பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் நடந்து முடிக்கிற மணி 11:30. அப்படியே திரும்பி 11:30 மணி வெயிலில் ஒரு உருவம் நடந்து வருது. பார்த்தா எங்கள் அம்மா அவுட் ஆஃப் நோவேர் எங்கள் அம்மா வந்துட்டாங்க. என்னடா சம்மந்தம் இல்லாமல் இன்றைக்கி வந்து நிற்கிறாங்க எங்கள் அம்மா அப்படி என்ன சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி எங்கள் ஸ்டாஃப் வந்துட்டு நாங்கள் டீச்சர்ஸ் பெட்டுன்றனால அவங்க வந்துட்டு எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, தம்பி இந்த மாதிரி அவனையும் கூப்பிட போகிறாங்கப்பா ரெடியாக இருந்துங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் அவனை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏதோ இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தா எங்கள் அம்மா கையில் வந்துட்டு லஞ்ச் பேக்கோடு வராங்க. என்னடா லஞ்ச் பேக்கோடு வராங்க அப்படின்னா நான் போயிட்டு எங்கள் அம்மாவை அப்படியே அணைக்கட்டுறேன். ஐயோ பார்த்தாங்கன்னா பிடிச்சிருவாங்களே அப்படின்ட்டு அணைக்கட்டி அப்படியே நாட்டி என்னம்மா திடீர்னு நீங்கள் வந்துடுங்க. இல்லைப்பா இந்த மாதிரி வீட்டில் வந்துட்டு கெஸ்ட்டெல்லாம் வந்துருந்தாங்க, ஸோ நிறையா செஞ்சுருந்தோம், நீ ஹாஸ்டலில் இருக்க அதனால் உனக்காக நாங்கள் சிக்கன் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ என்னென்னா எங்கள் அம்மாவும் எங்கள் ஸ்கூலில் உள்ள ஸ்டாஃப்ஸும் க்ளோஸு. இது ஏன் விஷயம் தெரிஞ்சால் நான் க்ளோஸு. இது தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா நான் அப்படியே அணைக்கட்டி கொண்டு போகணும். எங்கள் அம்மாவை வந்துட்டு பஸ் ஏற்றி கிளம்ப வச்சிடணும். நான் கிளம்ப வைக்கிறதுக்கு எல்லாமே பண்ணுறேன். ஓகே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு நிலைமை. ஏன்னா வந்தோடனே எங்கள் அம்மாவை நான் துரத்தவே மாட்டேன். லைக் அப்படியே உட்காருங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருப்பேன். அன்றைக்கின்னு பார்த்து நான் கிளப்பலைன்னா நான் கிளம்பிடுவேன். நான் க்ளோஸ் கிளப்புறேன். எங்கள் அம்மாவும் கிளம்பவே இல்லை. அவங்க ஸ்டாஃப்ட்ட பேசுகிறேன். இல்லைம்மா அவங்க ஸ்டாஃப்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனில் இருக்காங்க, அவங்க வந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, ஸோ நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இப்படியே துரத்துறேன். எப்படியோ கிளப்பிட்டேன். கேட் வரைக்கும் கொண்டு போய் வழி அனுப்பி அவங்கள அப்படியே கிளம்ப வச்சோன்னா எங்கள் அம்மா கரெக்டாக வெளியே போகிறாங்க. தம்பி ரித்தீஷ் அண்ட் என்னோடய ஃப்ரெண்டு பேரை சொல்லி வாங்க உள்ளே வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. பிரின்சிபல் ரூமில் அந்த பொண்ணோட மாமா அந்த அம்மா உட்காந்துருக்காங்க. நாங்கள் வந்துட்டு விஐபி லான்ச் மாதிரி எங்களை கூட்டிகிட்டு கரஸ்பாண்டன்ட் ரூமுக்கு போயிட்டாங்க. எங்கள் நேரம் அன்றைக்கி கரஸ்பாண்டன்ட் வேறு வந்திருந்துருக்கார். வழக்கமாக அந்த மனுஷன் வர மாட்டான், பட் அந்த ஆள் வந்துட்டாப்புல. அவர் வந்தோடனே ரூமில் உட்காந்துட்ருக்காரு. தம்பி நீங்களே ஒத்துக்குங்க, யார் அந்த பொண்ணோட மாமா கால் பண்ணப்போ இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு ஸ்டடியில் இருக்குது 12th எல்லாமே சொன்னது நீங்களாம் சொல்லிடுங்க. ஐயா நான் தாங்க யாருன்னு நானே போயிட்டு சரண்டர் ஆகிட்டேன். அந்த கரஸ்பாண்டண்ட்டு செம்ம ஆத்திரத்தில் இருந்தார் போல அன்றைக்கி. என்னெல்லாம் ஒவ்வொன்றை ஒன்றெல்லாம் நிறுத்தினேன், ஸ்கூலுக்கு எதுக்கிட்ட வர்றீங்க அது இதுன்னு வச்சு கிழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பிரின்சிபல் மேமும் கரஸ்பாண்டன்ட் ரூமில் தான் இருக்காங்க. ஏன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ பிரின்சிபல் மேம் வந்துட்டு பிரின்சிபல் மேமுக்கு என் மேலேயும் என் ஃப்ரெண்டு மேலே எப்போதுமே கண்ணு. ஏன்னா ஏதாச்சும் கிளாஸில் பிரச்சனைனா நாங்கள் தான் வந்துட்டு இன்வால்வ் ஆகிருப்போம். ஸோ உடனே வந்துட்டு இதுதான் சாக்குன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பிரின்சிபல் மேம் வந்துட்டு என் ஃப்ரெண்டோட லவ் மேட்டரை உடச்சி விட்டுட்டாங்க. சார் இந்த பையன் வேறு இருக்கான்ல சார், அந்த பையன் வந்துட்டு அவன் கிளாஸ்லேயே ஒரு பொண்ணு வந்துட்டு லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல கரஸ்பாண்டன்ட் ஸ்கூலுக்கு படிக்க வர்றீங்களா எதுக்குடா வர்றீங்கன்னு அவர் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டார். ஐயோ என்னடா எல்லாரும் பொங்குறீங்கன்னு நான் சரி ஓகே நம்ம பக்கம் திரும்பாத வரைக்கும் சந்தோஷம்னு நான் உட்காந்துட்ருக்கேன். இவன் இல்லை வித்தவுட் செகண்ட் தாட் ஆமாம் சார் நான் லவ் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். எனக்குலாம் டே என்னடா சர்வசாதாரணம் ஒத்துக்கிட்டேன். இது விஷயம் தெரிய வந்துச்சுன்னா நம்மளை கொளுத்திடுவானுங்கடா, இது பொத்தி வைக்கணும்னா நான் அவன்கிட்ட சொல்லிட்டு இப்போ தான் வர்றேன் ஒத்துக்கிட்டான். சரி அப்பயே நான் வந்துட்டு இருக்கேன். ஓகே நம்ம பக்கம் திரும்பலை, இப்போ அது வரைக்கும் கொஞ்சம் நிதாரணமாக இருந்துக்கலாம் அப்படின்னு நான் வந்துட்டு யோசிச்சுட்ருக்கேன். கரஸ்பாண்டண்ட்டில் அப்படியே நைஸாக என் பக்கம் திரும்பினார். இப்போ நீ சொல்லுப்பா தம்பி, உன்னோட சீனியர் அந்த பொண்ணு லவ் பண்ணுறாங்களா? நான் ஆமான்னு சொன்னேன்னா எனக்கும் விழுகும் சீனியருக்கும் விழுகும். சீனியர் நம்மளை அத்தனை ஒரு வருஷம் காப்பாற்றின மனுஷனை போய் கோர்த்து விட முடியுமா? கிடையாது. அதனால் இல்லை சார் எனக்கு தெரியாது சார்னே சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கு கரஸ்பாண்டன்ட் ஒன்று பண்ணாரு பாருங்க.
இந்த மாதிரி இல்லை இவனுங்க ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இந்த ரித்தீஷ்ன்ற பையன் இருக்கான்ல, இவன் கிளாஸில் இந்த மாதிரி இந்த பொண்ணை லவ் பண்ணான்னு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க, நம்ம அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுவான், இவனை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணால் தான் வந்துட்டு இவன்லாம் திருந்துவான் அப்படின்னு எந்த பொண்ணை நான் நினச்சேன்னா அதே பொண்ணே அவங்க நினச்சிட்டானுங்க. எனக்குலாம் அன்றைக்கி என்னடா வெத்தலையில் மை போட்ட மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு என்ன நான்லாம் ஐயோயோன்னு உட்காந்துட்ருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து எங்களை துருவுறானுங்க, அடிக்க வரானுங்க, அப்படியே எல்லோரும் பிடிக்கிறானுங்க, கரஸ்பாண்டாக சார் அடிக்காதீங்க அப்படி இப்படின்றானுங்க. இது எதுவுமே தெரியாமல் நம்ம சீனியர் எக்ஸாம் எழுதிட்டுருக்காரு. அவர் வராப்பில் பொறுமையாக அப்படியே பஸ் வருது உள்ளே. அவர் வந்தால் நானும் என்னையும் என் ஃப்ரெண்டையும் வெளியே போய் நிற்க சொல்லிட்டாங்க. நான் வெளியே நின்றுட்டுருக்கோம், கரஸ்பாண்ட் ரூமுக்கு வெளியே நின்றுட்டுருக்கோம். நம்ம ஆள் வராப்பில். ஆனால் மாட்டிக்கிட்டோன்னே புரிஞ்சு வச்சுருவோம்னா அவருக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா சொல்கிறேன், எப்பட்றா, என்னடா ஆச்சு, ஏதாச்சுன்னா அப்படியே எங்கள் பக்கத்துலேயே வந்து நிற்க வச்சிட்டானுங்க அவரை, சீனியரை. அவரும் நின்றுட்டுருக்காரு, நாங்களும் நின்றுட்டுருக்கோம். சீனியரை உள்ளே கூட்டிகிட்டு போய் துருவுறானுங்க. அங்கே உள்ள இந்த சிவாஜி படத்தில் வந்துட்டு ஆஃபீஸ் ரூம் கதை மாதிரி எல்லாரும் புத்துணர்ச்சியோடு உள்ளே வராங்க. வெளியே வர்றப்ப உங்களுக்கு தெரியுமில்ல எப்படி வருவாங்கன்னு சிவாஜி படத்தில், அது மாதிரி வராங்க. நாங்களும் அப்படி தான் அனுபவிச்சோம். கொஞ்சம் நேரம் கழித்து துருவுனானுங்க. உள்ளே என்ன நடந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் தெரியலை எனக்கு, பதிலே வரல, சொல்லவே இல்லை. கொஞ்சம் நேரம் கழித்து என்ன நடந்துச்சு, என்னையை மட்டும் அதே ஆஃபீஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க. அடி வச்சு வெளுத்தானுங்க. காலில் அடித்தா குனிஞ்சா காலுன்னு குனிஞ்சா முதுகில் அடிப்பானுங்க, முதுகுன்னு நிமிந்தா காலில் அடிப்பானுங்க, மாற்றி அடிக்கிறானுங்க. அந்த இந்த படத்தில் வர்ற மாதிரி, சூதுகுப்பம் படத்தில் வர்ற மாதிரி அந்த இருட்டு ரூமுக்குள்ளே போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறானுங்க. என்ன ஃப்ரெண்டை சீனியருக்கெல்லாம் விழுகுது, வண்டியாக விழுகுது. நாங்கள் எல்லாத்தையும் தாங்கிட்டோம். அப்புறம் எங்கள் ஹாஸ்டல் வார்டன் தெய்வம் மாதிரி வந்து, சார் விடுங்க சார், ஏதோ ஆயிரப்போகுது சார் அப்படின்னு சொல்லி எங்களை எப்படியோ விட்டுட்டாங்க. இவனுங்களுக்கெல்லாம் டிசி கொடுத்தா தான் சரியாகணும் அப்படின்ட்டானுங்க. நான் யோசிக்கிறேன், ஐயோ எங்கள் அப்பாவுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுது, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா என்னை கொன்றுவான் இல்லைன்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். என் ஃப்ரெண்டு இல்லை, அவன் எதுவுமே நடக்காமல் இருக்கான். சீனியருக்கு அவங்க தாத்தானா பயம். அவங்க தாத்தாவை நினச்சி அவர் அப்படியே பதறிட்டு இருக்காரு. ஐயோ என்ன பண்ணுறது ஏதோ பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஏதோ லைக் சரி எக்ஸாம் வந்துடுச்சு, ஃபைனல் எக்ஸாம்ஸ். இன்னொரு தடவை அந்த மாதிரி நடந்துச்சுன்னா உங்களுக்கு அடி வெளுத்துருவேன்னா அடித்து நாட்டி எங்களை துரத்தி விட்டானுங்க. சக்கையாக புழிஞ்சிட்டானுங்க, எல்லாம் புழிஞ்சது. அதோடு நிறுத்தினேனானா அங்கே தான் இல்லை, அங்கே தான் நான் ஸ்தம்பிக்கிற மாதிரி ஒரு வேலை செஞ்சேன். இவ்வளவும் நடந்துருச்சு, இதுக்கு மேலே என்ன இருக்குது, இதையும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொன்னேன்ல, நான் போய் பிடிச்சிருக்குன்னு சொன்னோம். அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு நான் சொல்லிட்டேன், நான் பார்த்துக்கிறேன்டா, போய் சொல்ல போகிறேன்டா அந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்ட்டேன். உள்ளே போயாச்சு. அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே அந்த பொண்ணு எண்ட் ஆஃப் த ரூமில் இருக்குது. நான் என்ட்ரன்ஸில் நிற்கிறேன். நான் அப்படியே உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு இந்த மாதிரி பொண்ணே இந்த மாதிரி எனக்கு ஒன்று லைக் அப்படி நான் டேரெக்டாக சொன்னால் எதாவது நடந்துருன்ட்டு, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோன்ற மாதிரி ஸ்கூலில் பேசிக்கிறாங்க, நீ அதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு நான் கேட்டேன். நாங்கள் எல்லாமே கிளாஸில் செம க்ளோஸு. இப்போ பொண்ணுங்க பசங்கள்லாம் செம க்ளோஸு, ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அந்த பொண்ணு அப்படியே விறுவிறுன்னு அந்த எண்ட் ஆஃப் த ரூம்லேருந்து வந்துச்சு. பக்கத்தில் வந்து லைக் ஃபேஸ் டு ஃபேஸில் இந்த டிஸ்டன்ஸில் நிற்கிது, இப்படி அந்த டிஸ்டன்ஸில். இது உண்மை சம்பவம். போயிடுச்சு. நான் வந்து நரேட்லாம் பண்ணல, 2 கையையும் எடுத்து என் கன்னத்தில் வச்சுச்சு. எனக்கு அப்படியே ஐயோ அப்பா ஒரு மாதிரி செமையாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னதான் யார் என்ன சொன்னாலும் சரி, நீ என்றைக்குமே என் செல்ல அண்ணன்டான்னு சொன்னிச்சு பாருங்க. ஐ மீன் நான் வந்துட்டு இப்போ அதை நினச்சி நான் ரெக்ரெட் பண்ணுறேன், ஏன்டா சொன்னோம் அப்படின்னு. தவிர்த்து அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு சரி நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அந்த பொண்ணெல்லாம் ரெக்ரெட்லாம் பண்ணல. பட் எனக்கு ஒரு மாதிரி அந்த பொண்ணு அந்த ஸ்பாட்டில் சொன்னோன்னே எனக்குலாம் அப்படியே அடவோங்கடா, இது என்னடா வாழ்க்கை, இது அடவோங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா சைன்ஸும் பாசிட்டிவாக இருந்துச்சு. சொன்னால் இப்படி ஒரு ட்விஸ்ட்டு வைக்கணும் யாருங்க, பள்ளி கூட கற்றுது. எல்லா சைன்ஸும் பாசிட்டிவாக இருந்துச்சு. ஆனால் சரி என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணு வந்துட்டு வெளியே போயிடுச்சு. அந்த கிளாஸ் ரூம் கதவை திறந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போயிடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே நிற்கிறானுங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு. நான் அப்படியே ரூமுக்கு வெளியே போயிட்டு, போங்க வேறு வேலை இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்பா இது வந்துட்டு உண்மை சம்பவம், இதெல்லாம் கிரிஞ்சுன்னு சொல்லாதீங்கடா, இது நடந்துச்சு உண்மையாலே. இதுதான் கதை.
இது நான் ஒரு சில விஷயம் சென்சார் பண்ணிட்டேன். இது வெளியே சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள் இருக்குது இதில். அந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் லைஃப்லேயே நடந்த ஃபன்னி இன்சிடென்ட்ஸும் இருக்குது. அது மாதிரி என் லைஃப்பில் நடந்தது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஃபன்னியஸ்ட் மூமெண்ட்ஸ் எவர். இதில் நான் வந்துட்டு சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் நான் சொல்லியிருந்திருந்தேன்னா இன்னும் ஃபன்னியாக இருந்திருக்கும். பட் நான் வந்துட்டு சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்களையும் வந்துட்டு சென்சார் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதனால் ஐ ஹேட் நோ அதர் சாய்ஸ் தென் சென்சாரிங் இட். ஸோ அதை நான் மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் ஃபுல்லாக சொன்னேன்னா இன்னும் ஃபன்னியராக இருக்கும். பட் அதெல்லாம் சொன்னால் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் என் சேனலில் போடுற ஒன் ஆஃப் த லென்த்தி வீடியோஸாக அது இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 20+ மினிட்ஸ் போயிடுச்சு. இது எடிட்லாம் போக எவ்வளோ நேரம் சுருக்க முடியுமோ சுருக்கி நான் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு கமெண்ட்டும் பண்ணுங்கள், எனக்கு தெரியவும் படுத்துங்க. ஏன்னா நான் நிறைய கண்டென்ட் ஐடியாஸ் வச்சுருக்கேன். பட் இது மாதிரி கிடையாது. பட் எனக்கு இது என்னவோ ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. இது வந்துட்டு பண்ணி, ஏன்னா நான் இதில் யார்கிட்டலாம் சொல்லணும்னா எல்லோரும் சிரிப்பாங்க. ஸோ ஓகே அதை சொல்லுவோமே அப்படின்னு இது பண்ணியாச்சு. ஸோ ஹோப் யூ ஆல் லைக் த வீடியோ அண்ட் தேங்க்யூ. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே நான் பேசினேன்னா இன்னும் லென்த்தியாக போயிடும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடியோஸ் நண்பர்களே, பாய். பார்த்துக்கோங்க, உடம்பு பார்த்துக்குங்க, சரியா? இது மாதிரி எதுலேயும் சிக்கிறாதீங்க. You can lie from my car.